இது ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது. அப்புறம் ஏன்டா அந்த ஆடை போட்டுன்னு கேட்குறீங்களா? இந்த ஆடை நம்ம டோரிட்டோஸ் மனிதர்களுக்காக உருவாக்கல, ஏலியன்களுக்காக உருவாக்கியிருக்காங்க. ஏலியன்களை நோக்கி இந்த ஆடை அமைச்சு ஸ்பேஸ்லேயே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஏன் ஏலியன்கள் கூட கண்டிப்பாக நம்ம காண்டாக்ட் பண்ணி ஆகணுமா? அது நல்லதில் முடியுமா, கெட்டதில் முடியுமா? திஸ் இஸ் அன்சைன்ட். ஏலியன்களுடன் பேசலாம். 2008 நடந்த சூப்பர் பவுல் ஈவெண்ட்டில் டோரிட்டோஸ் இந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆடை ப்ளே பண்ணி காமிக்கிறாங்க. இந்த ஆடோட ஸ்பெஷாலிட்டி படி இது ஆக்சுவலாக மனிதர்களுக்காக உருவாக்காம இதை நாங்கள் ஸ்பேஸுக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸால் உருவாக்கப்பட்ட ஒரு எம்பெக்ட் வீடியோவாக இதை மாற்றி ஐஸ்கேட் அப்படின்னு சொல்லப்படுற யூரோப்பியன் இன்கோஹரண்ட் ஸ்கேட்டர் சயின்டிஃபிக் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு யூரோப்பியன் ஏஜென்சி கூட ஒன்றா சேர்ந்து நம்ம பூமியிலிருந்து 42 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கக்கூடிய அர்சா மேஜரோட ஒரு பகுதி ஸ்டார் கிளஸ்டரை நோக்கி எய்ம் பண்ணி இதை பீம் பண்ணுறாங்க. 2008 இந்த மெசேஜ் அனுப்பப்படுது. அனுப்பி இப்போதைக்கு ஒரு 20 வருஷம் கிட்ட ஆகிருக்கும். ஸோ இன்னொரு 20 வருஷம் கழிச்சு தான் அது அந்த ஸ்டார் கிளஸ்டரே போய் ரீச் பண்ணும். பட் அதுக்கு நடுவில் இது பல லட்சக்கணக்கான நட்சத்திரங்களை கடந்து தான் போகும். போகிற வழியில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்தால் அவங்களாலையும் இந்த மெசேஜை டீகோட் பண்ணி இதில் இருக்க அந்த ஆடை பார்க்க முடியும். இந்த ஆடை நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஒரு சிப்பை கொண்டு வந்து யாரோ விற்கிறாரு. அந்த சிப்பு கீழே இறங்கி ஒரு ஜாம் இல்லைனா சால்சா பாட்டில் சுற்றி டான்ஸ் ஆடி அதுக்குள்ளேயே விழுந்து சாகிற மாதிரி இருக்குது. அதை மனுஷன் ஒருத்த எடுத்து சாப்பிட்றான். ஸோ இது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு காமெடியாக தெரியலாம். பட் இந்த சிப்புனா என்ன, சால்சானா என்ன, இந்த பேக் ஆஃப் சிப்ஸ்னா என்ன, மனுஷங்க இப்படி தான் இருப்பாங்களா, இதை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு ஏலியன்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகும்? சப்போஸ் அந்த ஏலியன்ஸ் மஞ்சள் கலரில் இந்த சிப் மாதிரியே இருந்தாங்கன்னா, இதுதான் அஸ்ட்ரானட்ஸ் மத்தியில், சயின்டிஃபிக் அறிஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. நாம் என்ன வேணாச்சும் மெசேஜஸை இந்த பக்கம் ஏலியன்களுக்கு அனுப்பலாமா? ஏலியன்களோட கண்டிப்பாக நம்ம காண்டாக்ட் பண்ணியே ஆகணுமான்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கேள்விகளை எழுப்ப ஆரம்பித்தாங்க. அதுலேயும் முக்கியமான சில அஸ்ட்ரானட்ஸ் இந்த மாதிரி பூமியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட மெசேஜை குறிப்பிட்ட இடத்த நோக்கி அனுப்பவே கூடாது, ஏலியன்களுக்கு நம்ம எந்த ஒரு மெசேஜுமே அனுப்பக்கூடாது, இதை உடனே பேன் பண்ணுங்கன்னு சொல்லி பெட்டிஷன் போட ஆரம்பித்தாங்க. பட் இது இன்னைக்கு நேற்று நடந்த விஷயமே கிடையாதுங்க. 90s அப்பவே ஆரம்பிச்சிருச்சு. அப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்க அந்த டெக்னாலஜியை வச்சு வெளியிலேருந்து வேறு யாராவது நம்மளை காண்டாக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி தேடுறதுக்காக செட்டிங்கிற குரூப் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்படுது. சர்ச்சிங் ஃபார் எக்ஸ்ட்ரா டெரிஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ். நம்ம கிட்ட இருக்க அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி வெளியிலேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் இந்த செட்டியோட வேலை. பட் எத்தனை வருஷங்கள் தான் நம்ம லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, கேட்டுக்கிட்டே இருக்கிறது. நாமளும் இங்கே தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மெசேஜை அனுப்புவோம்னு சொல்லி தான் அதை மெட்டியாக மாற்றினாங்க. மெசேஜிங் ஃபார் எக்ஸ்ட்ரா டெரிஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ். அண்ட் இதில் அனுப்பப்பட்ட முதல் மெசேஜ் தான் அரிசிவ மெசேஜ். கண்டிப்பாக இதை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸால் உருவாக்கப்பட்ட இந்த மெசேஜில் மனுஷங்க எங்கே இருக்காங்க, நம்ம பூமி எங்கே இருக்குது, டிஎன்ஏ சீக்வன்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பேசிக்கான விஷயங்களை மட்டும் ஒரு பிக்டோகிராமில் அரேஞ்ச் பண்ணி அதை ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸாக மாற்றி நம்ம பூமியிலிருந்து மிஸ்ஸியர் 13 அப்படின்னு சொல்லப்படுற அந்த குரூப் காமிச்சிருந்தாங்க. அவங்க பார்த்தாங்களா, இதை ரிசீவ் பண்ணாங்களா, அங்கேருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே நம்மக்கிட்ட இப்போ வரைக்கும் வரல. பட் இதுதான் மொதல் மெசேஜ் இந்த மாதிரி நம்ம அமைச்சது. அதுக்கப்புறம் அனுப்பப்பட்ட வாயேஜரில் நம்ம ஒரு டிஸ்கே பிரிண்ட் பண்ணி பூமி எப்படி கண்டுபிடிக்கிறது முதற்கொண்டு அதில் வச்சு அமைச்சிருக்கோம். பட் இதெல்லாம் ஏன் நம்ம பண்ணணும்? ஏன் இந்த மாதிரி நம்ம இங்கே தான் இருக்கோங்கிற ஒரு விஷயத்தை வெளிச்சம் போட்டு மற்றவங்களுக்கு காட்டணும்? நாம் நல்லவங்கன்னு வச்சுப்போமே. பட் இந்த மெசேஜை ரிசீவ் பண்ணுற ஏலியன்ஸ் எப்படி இருப்பாங்க நமக்கு யாருக்குமே தெரியாது. தெரியாத ஒரு விஷயத்தை எதுக்கு நம்ம இங்கே வர வைக்கணும்? அதனால் இதை தொடரக்கூடாது, இதை அப்படியே நிறுத்தணும்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் குரல் எழுப்பினாங்க. மிக முக்கியமான ஒரு குரல் தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங். I think the outcome would be much as when Christopher Columbus first landed in America, which didn't turn out very well for the Native Americans. ஸோ கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சிட்ட அப்புறம் அந்த இடத்துல நேட்டிவ் அமெரிக்கன்ஸோட நிலைமை இப்போதைக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம். இதே மாதிரி பல இடங்களில் இந்த வித்தியாசமான யூரோப்பியன்ஸ் காலனைசேஷன் அந்த இடத்தோட இனத்தையே எப்படி அழிச்சதுங்கிறத தொடர்ந்து பார்த்து தானே இருக்கோம். இந்த மாதிரி வர ஏலியன்ஸ் நமக்கு நண்பர்களாக இல்லாமல் எதிரிகளாக இருந்தால், அப்படி நண்பர்களாக இருந்தாலும் நம்மளை கட்டுப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தா, அதனால் இந்த மெசேஜஸை அனுப்பக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அங்கே தான் இந்த டார்க் ஃபாரஸ்ட் ஹைப்போதெசிஸ்ங்கிற ஒரு விஷயமே ஆரம்பிக்குது. இந்த ஹைப்போதெசிஸ் படி இப்போ உங்களை கண்ணை கட்டி ஒரு காட்டுக்குள்ளே இறக்கி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய அடர்ந்த இருட்டான காடு. அந்த காட்டுக்குள்ளே உங்களுடைய ஒரே குறிக்கோள் எப்படியாச்சும் சர்வைவ் ஆகணும், உயிர் வாழணும், அவ்வளோதான். இப்போ உங்ககிட்ட ஒரு கத்தி இருக்குது. ஸோ அந்த கத்தியை வச்சு எப்படியாச்சும் சர்வைவ் ஆகணும்னு நினச்சி ஒரு பயத்தோடையே அந்த காட்டுக்குள்ளே நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. கண்ணு கட்டின எந்த ஒரு தூரத்துலையுமே உங்களுக்கு வெளிச்சம் தெரியல. பட் திடீர்னு ஒரு இடத்துல வெளிச்சம் மட்டும் தெரியுது. என்ன இருக்கலாம்னு சொல்லி போய் பார்க்கும்போது அந்த இடத்துல குரூப்பாக ஒரு 2-3 பேர் நின்றுருக்காங்க, கையில் கன்னோடு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் இங்கே தான் எப்போ இருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்தி கூப்பிடுவீங்களா, இல்லை ஆளை விட்றான்னு சொல்லி அங்கே நான் வந்து போயிடுவீங்களா? எந்த ஒரு விஷயம் உங்களுடைய சர்வைவபிலிட்டி, அதாவது உயிர் வாழக்கூடிய அந்த தன்மையை அதிகமாக்கும். மேபி அங்கே கன் வச்சுருக்கவங்க நல்லவங்க கூட இருக்கலாம், இல்லை கெட்டவங்களாகவும் இருக்கலாம். நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது உங்களை சுடவும் செய்யலாம், காப்பாற்றவும் செய்யலாம். பட் ஏன் ரிஸ்க்கு அப்படிங்கிற தாட் உங்கள் மைண்டில் வருதில்ல? இது எதுவுமே கண்டுக்காமல் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. பட் திடீர்னு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இன்னொருத்தன் வந்து நிற்கிறான். பட் இப்போதைக்கு அவன் கையில் எந்த ஒரு வெப்பனுமே இல்லை. அவனை பார்த்தாலும் உங்களுக்கு பயமாக இருக்குது, உங்களை பார்த்தா அவனும் பயப்படுறான். இந்த சமயத்தில் என்ன பண்ணுவீங்க? உங்கள் கையில் கத்தி இருக்குது, அவன் ஆபத்தானா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. பட் உங்களுக்குன்னு ஒரு தைரியம் வரும். நீங்கள் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போனாலும்
அவனுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்காதுல்ல, தெரிச்சு ஓடிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போதைக்கு மனிதர்கள் நம்ம மாட்டியிருக்கோம். ஸோ நான் இங்கே தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லி மற்றவங்ககிட்ட ஒரு அன்பான மெசேஜ் அனுப்பியிருந்தாலும் அதை ரிசீவ் பண்ணுறவங்க இல்லை ரிசீவ் பண்ணுற அந்த டெக்னாலஜி வச்சுருக்கவங்க நாம ஏன் நம்மளை வெளியில் காட்டிக்கணும்? எதில் அந்த மெசேஜ் அனுப்புகிறவன் கத்தி வச்சுருக்கிறான். ஸோ என்ன வேணாச்சும் நடக்கலாம், நம்ம பக்கத்தில் போகிறது பதிலாக அமைதியாக இருந்துப்போம், என்ன நடக்குதோ நடக்கட்டும்னு சொல்லி அதை கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுவே இந்த மெசேஜை ரிசீவ் பண்ணுறது ஏலியன் குரூப்பு எதில் இருக்கவே வெறும் கத்தி தானே வச்சுருக்கான், நம்மகிட்ட கன்னே இருக்குது, மோதி பார்த்தலாம் அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 2 விதமான அவுட்கம். நீங்கள் நிஜமாலே ஒரு டார்க் ஃபாரஸ்ட்டில் மாட்டிகிட்டு இருக்கும்போது இந்த மனநிலைமையில் தானே எந்த ஒரு விஷயத்தையுமே அணுகுவீங்க. யார் முதல்ல அடிப்பான் அண்ட் எப்படி அவன் அடிக்க போகிறான், என்ன மாதிரி நம்ம அதுலேருந்து தப்பிப்போம். இந்த எல்லா எண்ணங்களும் உங்களை தனி காட்டில் விடும்போது கண்டிப்பாக மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் இப்போதைக்கு அவுட்டர் ஸ்பேஸ்லையுமே நடந்துகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம தொடர்ந்து அனுப்பக்கூடிய இந்த மெசேஜஸ் சில ஏலியன் சிவிலைசேஷன் கிடச்சிருக்கலாம். பட் அவங்க ஒன்று அமைதியாக இருக்கணும், இல்லைனா இறந்துருக்கணும். குவைட் ஒன்ஸ் ஆர் டெட் ஒன்ஸ். இந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எவ்வளோதான் மெசேஜஸை நம்ம தொடர்ந்து அனுப்பிட்டு இருந்தாலும் இந்த மெசேஜை ரிசீவ் பண்ணுறவங்க கண்ணுக்கு ஏதோ பொறி வச்சு பிடிக்கிற எண்ணம் தான் வரும்னு சொல்கிறாங்க. ஒரு மிருகத்தை பிடிக்க தானே இங்கே ஒரு சாப்பாடு இருக்குது அப்படின்னு ஒரு சத்தத்தை கொடுத்து நம்ம அங்கே புரிய வைப்போம். அந்த மாதிரி தான் மனிதர்கள் அனுப்பக்கூடிய இந்த மெசேஜஸ் ஏலியன்களுக்கு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ டோரிட்டோஸ் அனுப்புகிற அந்த மெசேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சாதாரணமாக நம்மளுக்கு காமெடியாக தெரிஞ்சிருந்தாலும் அந்த சிப் வடிவத்தில் இல்லை அந்த நிறத்தில் ஏதாவது ஒரு ஏலியன் இருக்கும்போது அவங்களுக்கு லிட்ரலி இது ஒரு டெத் த்ரெட் மாதிரி தான் இருக்கும். உலகம் முழுக்கவே சென்ஸ் ஆஃப் ஹியூமர் காமனாக இருக்கும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு நகைச்சுவையாக தெரிகிற ஒரு விஷயம் எனக்கு அஃபென்சிவாக இருக்கலாம். மனிதர்களுக்குள்ளேயே இந்த ஒரு வேறுபாடு இருக்கும்போது ஏலியன்கள் என்ன நிறத்தில், என்ன உயரத்தில், என்ன பயாலஜிக்கல் ஃபார்மேஷனில் இருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அவங்க விஷுவலாக அதை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, இது ஒரு டெத் த்ரெட்டாக எடுத்து இது எங்கேருந்து வந்துச்சோ அந்த இடத்த முதல்ல நம்ம அட்டாக் பண்ணணும்னு நினச்சா நம்ம பூமிக்கு என்ன வருது யோசிச்சு பாருங்கள். அவங்க கிட்ட அந்த மாதிரி அட்வான்ஸ்டான ஒரு டெக்னாலஜி இருக்குமா, சண்டை போட்டால் வர அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்குமா, அதுவுமே கேள்விக்குறி தான். பிகாஸ் இந்த மெசேஜை அனுப்பின டிஸ்டன்ஸுங்கிறது 42 லைட் இயர்ஸ். ஒளியே அங்கே போய் சேர 42 வருஷம் ஆகும். இத்தனை வருஷத்தில் நம்ம பல விஷயங்களை சாதிக்கலாங்க. டைமே ஒரு முக்கியமான ஃபேக்டராக ஆக்ட் ஆகும். லைக் ஏலியன்கள் இப்போ அவங்களுடைய மொதல் அட்டாக்கை நம்மகிட்ட ஒரு மெசேஜ் வழியாக அந்த 42 வருஷங்கள் கழிச்சு அனுப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாம் இந்த மாதிரி அவங்க அட்டாக் பண்ணுறாங்கன்னா இந்த டெக்னாலஜி அவங்க கிட்டே இருக்குது, இதுக்கு எப்படி கான்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி அதுக்கேற்ற டெக்னாலஜி வளர்த்துப்போம். ஸோ ஆரம்பத்தில் நம்மளோட அவன் டெக்னாலஜிக்கலே அட்வான்ஸ்டாக இருந்தாலும் அவன் மொத்தம் அட்டாக்கை பண்ணானா அந்த அட்டாக்கை பேஸ் பண்ணி நம்ம டெக்னாலஜி இன்னும் 10 மடங்கு அதிகமாகும்னு சொல்கிறாங்க. இதில் டைம் மட்டும்தான் ஒரு மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. லைக் நெப்போலியன் அவனுடைய படை வீரர்களை வச்சு சாதாரண ஏழை எளிய மக்களை ஈஸியாக அடிச்சிடலாம். பட் அதே படை வீரர்களை வச்சு World War II சண்டை போட்டு அந்த டேங்க்ஸ் எதிர்த்து நிற்க முடியுமா? அந்த டேங்க்ஸால் இப்போ நம்மக்கிட்ட இருக்க அந்த வெப்பன்ஸ், பாம்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் எதிர்த்து நிற்க முடியுமா? ஸோ காலம் போக டெக்னாலஜி ஒவ்வொரு வெப்பனுக்கும் ஆப்போசிட்டாக தான் வளருது. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஏலியன்களாக இருக்கட்டும் நம்மளாக இருக்கட்டும் யார் மொதல் அட்டாக் பண்ணுறாங்களோ அந்த அட்டாக்கை பேஸ் பண்ணி ஆப்பனண்ட்டோட அந்த பவர் 10 மடங்கு அதிகமாகுமா? இது ஒரு தனி ஹைப்போதசிஸ் தான். இது ஒரு கேம் தியரி கூட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ மொதல் அட்டாக் யார் பண்ணுறாங்களோ தி சிவிலைசேஷன் இஸ் டூம்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது நம்மளுக்கு புரியுது, பட் இதுவே ஆப்போனன்ஸுக்கு புரியுமா? அவங்க வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணாங்கன்னா ஃபெர்மி பேரடாக்ஸ் படி இந்த அண்டத்தில் 100 கோடிக்கும் அதிகமான ஹேபிட்டபிள் பிளானட்ஸ் இருக்குது. அதில் 10% நிறுத்து பார்த்தா கூட கோடி கணக்கில் சிவிலைசேஷன் இருக்க சான்சஸ் அதிகம். இன்டெலிஜென்ட் சிவிலைசேஷன். அப்படிப்பட்ட சிவிலைசேஷன் கிட்ட இந்த மெசேஜஸ் போய் ரீச் ஆகும்போது அவங்க ஒன்று நம்மளை அடிக்க ட்ரை பண்ணலாம், இல்லை அமைதியாக இருக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த டார்க் ஃபாரஸ்ட்டில் உங்களை நீங்களே காட்டிக்காமல் இருக்கணும்னா ஒரு அமைதியாக இருக்கணும், இல்லை சத்து இருக்கணும். த பாயிண்ட் இஸ் டு சர்வைவ். அப்படி பார்க்கும்போது உங்கள் கண் முன்னாடியே ஒரு ஏலியன் கிராஸ் ஆனாலும் நீங்கள் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபாரஸ்ட் அந்த காட்டில் சர்வைவ் ஆவீங்க. ஒரு சின்ன வெளிச்சத்தை காட்டினா கூட நீங்கள் இருக்க இடத்தை தேடி கண்டுபிடிச்சி அடிக்கிறதுக்கு பல பேர் காத்துட்ருப்பாங்க. பட் இதே மென்டாலிட்டி எல்லாருக்கிட்டையுமே இருக்குமாங்கிறது தான் கேள்விக்குறி. நம்ம வாழ்ந்துட்டு இருக்க அந்த கிரகம் ஒரு பிரெடேட்டர் ப்ரே அந்த சூழ்நிலையில் அமைக்கப்பட்டது தான். நம்ம உயிருக்கு போராடி அந்த மாதிரி தான் நம்ம மைண்ட் செட்டே வளர்ந்துருக்கு. கேவமனாக இருக்கும்போது சாப்பாடுக்கு திண்டாடிட்டு இருந்தோம். பட் காலங்கள் போக போக இந்த மாதிரி என்னதான் நம்ம வித்தியாசமாக யோசிச்சாலும் நம்மளுடைய அந்த ப்ரைமல் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்கள்ல, அது எப்போதுமே எதிரில் இருக்கவன் நல்லவனா கெட்டவனாங்கிற ஒரு தாட்டுக்குள்ளேயே தான் போகுமா. எதில் இருக்கிறது பிரேவா பிரிடேட்டராங்கிற ஒரு தாட் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த தாட் ப்ராசஸ் தான் மனிதர்கள் இந்த உலகத்தை டேக் ஓவர் பண்ணதுக்கு காரணமாக இருக்குது. அண்ட் ஏகப்பட்ட மிருகங்கள் இப்போதைக்கு அழியும் தருவாயில் போகிறதுக்கு காரணமும் அதுதான். மனிதர்களோட தாட் ப்ராசஸ் இப்படி இருக்கும்போது ஏலியன்களுக்கும் இதே தாட் ப்ராசஸ் இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரக்கூடாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ கான்டாக்ட் பண்ணுற ஏலியன் மேபி மனிதர்களை மாற்றி அமைக்கலாம். எப்போதுமே மனிதர்கள் உச்சத்தில் இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை விட்டு எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லி யோசிச்சாங்கன்னா ஏலியன்கள் கூட கான்டாக்ட் பண்ணுறது இன்னும் சுலபமாக இருக்கும். ஏலியன்கள் நம்ம கூட இன்னும் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. காட்டுக்குள்ளே நீங்கள் தனியாக இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு நண்பனோட இருந்தீங்கன்னா அந்த பயம் இன்னும் கம்மியாகும்ல. ஸோ நம்ம அமைதியாக இருந்து ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. எதில் இருக்கவன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கிட்டான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காகவே இந்த மெசேஜிங்க கண்டிப்பாக பண்ணியாங்கன்னு சொல்லி
இன்னொரு குரூப் இருக்காங்க. இதெல்லாமே மனிதர்களோட பெர்ஸ்பெக்டிவாக இருந்தாலும் அடுத்த ஒரு 1000-2000 வருஷத்தில் நம்ம ஏதாவது ஏலியன்களை கண்டுபிடிப்போமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் 0.5% தான் சொல்லப்படுது. பிகாஸ் நம்ம அனுப்பின இந்த மெசேஜஸ் எல்லாமே இப்போதைக்கு ஒரு 100 லைட் இயர்ஸ் நம்மளுக்கு தாண்டி போயிருக்கோம். அடுத்த ஒரு 1000 வருஷத்தில் 1000 லைட் இயர்ஸ் போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கோடி கூட இல்லை, வெறும் 1000 லைட் இயர்ஸ் தான். அப்சர்வபிள் யூனிவர்ஸோட விட்டம் மட்டுமே 90 பில்லியன் லைட் இயர்ஸ். 900 கோடினா யோசிச்சு பாருங்கள். நம்ம பூமி உருவாகியே 450 கோடி வருஷங்கள் தான் இருக்குது. அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட 97% இந்த அப்சர்வபிள் யூனிவர்ஸில் இருக்க மற்றவங்க யாருக்குமே நீங்கள் இருக்க விஷயமே தெரியாதுங்க. இப்படி ஒரு இடம் இருக்குது, பூமி இருக்குது, பூமியில் மனிதர்கள் இருக்காங்கிற விஷயமே தெரியாது. நம்ம என்ன தான் ரீச் அவுட் பண்ணாலும், நிறைய மெசேஜ் அனுப்புறது எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொன்னாலும், நம்ம இருக்க இடத்த அடையாளமாக மாற்றிட்டு போனால் மேபி ஃப்யூச்சரில் இந்த இடத்த வந்து பார்க்கக்கூடிய இந்த ஏலியன்ஸ் மனுஷங்க இப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்மளை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆல்சோ நம்ம அனுப்புகிற மெசேஜையோ இல்லை ரிசீவ் பண்ணக்கூடிய இந்த மெசேஜையோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக கையாளணும். எல்லாருமே நண்பர்களாக நினைக்காம கொஞ்சம் உஷாராக இருந்தால் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே நம்மளாலேயும் சர்வே ஆக முடியும். திஸ் இஸ் Unsigned, signing off.